என்னோட ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் பாபாஸோட மீன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ண தக்காளி 1, பச்சை மிளகாய் 5, பூண்டு பல் 5 சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கையால் நல்லா தக்காளியெல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்புல உள்ள தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த குழம்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய், வெண்டைக்காய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனை சேர்த்து 5லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் திக்கான தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நெத்திலி மீன் ஃப்ரை, கேரட் கீரை பொரியல் இது கூட இந்த மீன் குழம்பு சர்வ் பண்ணியிருக்கேன்.